கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் இன்று கைதிகளுக்கிடையே மோதல் இடம்பெற்றதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். சுரேஷ் சாலே சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்று நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அது குறித்தும் பார்க்கலாம். அதே வேளையில் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி மனித உரிமை ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கொழும்பிலே பொரளை பகுதியில் அமைந்திருக்கின்ற மெகசின் சிறைச்சாலையில் இன்று கைதிகளுக்கிடையே இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் வேளையில் ஒரு மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதில் 5 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காயமடைந்தவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனைய 3 பேரும் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 2 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வளவுதான் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல். ஏனென்று சொன்னால் இந்த செய்தி இப்பதான் வந்திருக்குது. இனி இந்த மோதல்ல ஈடுபட்டது யார், என்ன காரணம், ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது பாவித்தார்களா, இந்த மாதிரியான தகவல்கள் இனி வெளிவர இருக்கின்றன. அவை கிடைக்கின்ற போது அடுத்த காணொளியில் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுக்கு ஆதரவாக போடப்பட்ட வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. என்னென்னு சொன்னால், அவர் ஏற்கனவே ஒரு ரிட் மனு ஒன்று போட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில், அப்பீல் கோர்ட்டில், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கார். இந்த மாதிரி தான் தவறான முறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன், தன்னை விடுதலை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவராக ஒரு மனு ஒன்று போட்டிருக்காரு தானே. அந்த மனு இன்னும் விசாரித்து அதுக்கு ஒரு முடிவு சொல்லல. அது இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த மனுவுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக வேற சில சின்ன சின்ன மனுக்கள் போடப்பட்டது. வேற தரப்பால் ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆள் மனு போட்டிருக்கிறார். அதே போல ஒரு சில அரசியல் கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளினுடைய தலைவர்கள் மனு போட்டிருக்கிறார்கள். இந்த மனுக்கள் எல்லாமே சுரேஷ் சாலைக்கு ஆதரவாக அவர் போட்ட மனுவுக்கு சப்போர்ட் மனுவாக போடப்பட்டது. இப்போ எல்லா மனுக்களையும் நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார். இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கிறார். இப்போதைக்கு இதெல்லாம் விசாரணைக்கு எடுக்க முடியாது. இன்னும் கணக்க விஷயங்கள் விசாரிக்க வேண்டியிருக்குது. சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையே விசாரிக்க வேண்டியிருக்குது முதலாவது. பிறகு அவர் போட்ட அந்த ரிட் மனு விசாரிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பிறகு தான் உங்களோட வழக்குகள் எல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார் இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். அதே வேளையில் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்திருக்கின்றார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சுரேஷ் சாலே எல்லாம் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த காலத்தில் சாதாரண பொதுமக்களாகிய நாங்கள்லாம் போயிட்டு மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வோம், இந்த மாதிரி எங்களை பிடிக்கணும், துன்புறுத்தினம் என்று சொல்லி அப்படித்தான் வளமையாக நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவையிலே மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு போயிட்டு முறைப்பாடு செய்ய வேண்டியிருக்குது. நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் முதல் முறையாக மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய படிக்கட்டை இப்போ தான் ஏறி இருப்பினம் என்று சொல்லி. எனவே இதுதான் சொல்றது கர்மான்னு சொல்லி. எனவே சுரேஷ் சாலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார், அவருடைய மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்று சொல்லி அவருடைய மனைவி போயிட்டு மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தான் இருக்கார் சுரேஷ் சாலே. அங்கேயும் வச்சு அவருக்கு துன்புறுத்தல்கள் நடக்குதாம். அதாவது அவருடைய சட்டத்தரணி இருக்காரு தானே, சுரேஷ் சாலையினுடைய சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்தன, அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதியே கொடுக்குற இல்லையாம். கிழமையில ஒருக்கா, அதுவும் 20 நிமிஷம் மட்டும்தான் கதைக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படுது. அப்படி கதைக்கிறது கூட ரகசியமாகவோ தனிப்பட்ட முறையிலேயோ கதைக்க முடியாது. பக்கத்தில் போலீசார்கள் நிற்கிறார்கள், எனவே அவர்களுக்கு முன்னால் தான் கதைக்க வேண்டி இருக்கு என்று சொல்லி இவா மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். எனவே அது அவருடைய மனித உரிமையை மீறுகின்ற செயல் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு மனைவியாக போயிட்டு தன்னுடைய கணவரோட கதைக்க முற்படும் போதெல்லாம் எதுவுமே ரகசியமாக பர்சனலாக கதைக்க முடியலை, பக்கத்தில் போலீஸ் நிற்குது, எனவே ஒரு மனைவிக்கு கூட கதைக்க சுதந்திரம் இல்லையா என்று சொல்லி இவா போயிட்டு மனித உரிமை ஆணைக்குழுவில் கேட்டிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் 8ஆம் தேதி தானும் தன்னுடைய லாயரும் போனதாம். அங்கே போன இடத்துல சுரேஷ் சாலையை ஒழுங்காக கதைக்க விடையில, ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி, அச்சுறுத்துற மாதிரி போலீஸார் எந்த நேரம் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று சொல்லி.
என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இவர்கள் என்னதான் நீங்க மனைவியா இருந்தாலும், என்னதான் லோயரா இருந்தாலும் உங்களையே நம்பி விடலாது சுரேஷ் கிட்ட. ஏன்னு சொன்னா, அவருடைய உயிருக்கு வந்து அவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருக்குது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. எனவே யாரையும் நம்பி பக்கத்துல விட முடியாது. அதனால உங்களையும் விட முடியாது. அதனால தான் போலீஸ்காரர் வந்து பக்கத்துல நிக்கணும் போல இருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த முக்கியமான வழக்குகள்ல இலங்கையில அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ராஜபக்ஷ குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட சாட்சிகள் இருப்பினும் தானே, அவைக்கு வந்து கடந்த காலங்கள்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே சுரேஷ் அவர்களை வந்து பாதுகாத்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு வரும் வரைக்கும் இவரை பாதுகாத்து வச்சிருக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்குது. அதனால தான் அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு 20 நாளா சாப்பிடாம கிடந்த போது, அதாவது வாயால சாப்பிடாம கிடந்த போதும் கூட அரசாங்கம் குழாயில ஓட்டி, பைப்புகளை ஓட்டி, இன்னும் சாப்பாடுறதையும் கொடுத்து தண்ணியை பருக்கி ஏதோ ஆளை உயிரோட வச்சிருந்தது காரணம் ஆள்கிட்ட முக்கியமான ரகசியங்கள் இருக்கின்றதுக்காக. எனவே அப்படி இருக்கும்போது என்னதான் மனைவியா இருந்தாலும் உங்களையும் நம்பி விடலாது. உங்களையும் ஒரு டவுட் ஒன்று இருக்குது, லைட்டான டவுட் ஒன்று. எனவே போலீசார் வந்து இப்ப கடுமையாக பாதுகாத்து வருகின்றார்கள் சுரேஷ் சாலை அவர்களை. எனவே மனித உரிமை ஆணைக்குழு இதன் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்லணும். வேணும் என்று சொன்னால் ஒரு அறிக்கை ஒன்றை விடுவார்கள், சுரேஷ் சாலை பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி அறிக்கை விடுவார்களே தவிர மற்றபடி பெரிய நடவடிக்கைகள் எதுவுமே அவர்கள் எடுக்கப் போவதில்லை. எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னா, டித்வா புயல் வந்தது தானே, டித்வா புயல் வந்த பிறகு அதுக்காக வந்து நிதி சேகரிக்கப்பட்டது தானே, அரசாங்கத்தாலேயே நிதி சேகரிக்கப்பட்டது. அப்போ அதில் வந்து உள்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து நிதி உதவி செய்தவர்கள் இந்த டித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. அப்போ இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சியாக்கள் வந்து ஒரு கதையை சொல்லி விட்டுச்சுன்னா, அந்த காசு ஒன்றுமே இல்லையாம், எல்லாம் எங்கேயோ போயிட்டு தான் ஆரோ வந்து ஹேக் பண்ணிட்டுனமாம், அந்த காசு அந்த அக்கௌண்ட்டில் இல்லையாம் என்று சொல்லி எதிர்கட்சிகள் வந்து ஒரு கதையை பரப்பினோடனே அது வந்து எல்லா இடமும் பரவினது. ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லி ஏஞ்சலுங்க ஆகும். அந்த கிட்டல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டிய $10.5 மில்லியன் வந்து காணா போனது தானே. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய தபால் திணைக்களத்துக்கு அனுப்பின காசு வந்து எங்கேயோ வேறு எங்கேயோ எல்லாம் போய் அதுவும் கொஞ்சம் மிஸ் ஆனது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் மிஸ் ஆனது தானே அரசாங்கத்தினுடைய திரைச்சேரியில இருந்து. எனவே இதுவும் சிலவள காணாமல் போயிருக்குமோ, இதுவும் சிலவள மிஸ் ஆயிருக்குமோ என்று சொல்லி மக்கள் நினைக்கிற அளவுக்கு நாட்டில் ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. எனவே அதை சரியா பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சியாக்கள் சொன்னது இந்த டித்வா புயல் காசும் இல்லையாம் என்று சொல்லி. அப்போ பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்றைக்கு பாராளுமன்றத்தில் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா காசும் அப்படியே இருக்குது, எந்த அக்கௌண்ட்டில் இருக்கணுமோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து அப்படியே இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி. அது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உள்நாட்டில் இருந்து மக்களால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட காசு எவ்வளோ தெரியுமா? 7 பில்லியன் ரூபாய். 7 பில்லியன் ரூபாய், 599 மில்லியன் ரூபாய். அவ்வளவு பெருந்தொகையான காசு வந்து அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி. அதே போல வெளிநாடுகளில் இருந்து அன்பளிப்பாக வழங்கப்பட்ட $11.5 மில்லியன், $11.5 மில்லியன் அந்த காசும் அப்படியே தான் இருக்குது. எனவே டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கட்டங்கட்டமாக அவற்றை வழங்குவோம், வீடுகள் அமைச்சு கொடுக்கிறது, மற்ற உதவிகளை வழங்குவோம் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த அறிக்கை எல்லாத்தையும் எழுதி போட்டு என்ன காரணத்துக்காக நம்பிக்கை இல்லை, ஏன் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எல்லாம் எழுதி போட்டு கீழே வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இன்றைக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். எனவே அது வந்து சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டு நினைக்கிறேன் பிறகு வாக்கெடுப்புக்கு விடுவினோம் என்று சொல்லி, நம்பிக்கை இருக்கா இல்லையா என்று சொல்லி வாக்கெடுப்புக்கு விட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை, அது கட்டாயம் தோற்கடிக்கப்படும். ஏனென்று சொன்னால் ஆளுங்கட்சியில் வந்து 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் எதை கொண்டு வந்தாலும் அது தோற்கடிக்கப்படும். அது வந்து அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் இருக்கும்ன்றது எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். ஏற்கனவே 2-3 நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரோம் என்று சொல்லி எல்லாமே வந்து தோற்கடிக்கப்பட்டதுதான். இப்போ வந்து புதுசாக ஒன்றை கொண்டு வரினோம். என்ன பிரச்சனை சொன்னால், சிறைச்சாலையில் நடந்த இந்த பிரச்சனைக்கு வந்து நீதி அமைச்சர் தான் காரணம். எனவே அவர் வந்து பதவி விலகணும் என்று சொல்லி, அவர் பதவி விலகி என்ன செய்யறது? ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்படி பதவி விலகிறதால ஒன்று நடக்க போறது இல்லை. வேணுமென்று சொன்னால் இந்த எல்லா வழக்குகளையும் வந்து குயிக்காக விசாரித்து அந்த தண்டனை கொடுக்க வேண்டிய கைதிகளுக்கு தண்டனையை கொடுத்து வெளியில் விட வேண்டிய கைதிகளை வந்து வெளியில் விட்டால் அந்த சிறைச்சாலையில் வந்து இட நெருக்கடி வராது. அல்லது புதிதாக சிறைச்சாலைகள் அமைச்சா அது பிரயோசனமாக இருக்கும். அதுதான் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இருக்குமே தவிர சும்மா ஒரு அமைச்சர் பதவி விலகினா என்னது, இன்னும் ஒரு அமைச்சர் வரப்போறார், அதுவும் என்பிபி கட்சியிலேருந்து தானே வருவார். அந்த அமைச்சர் பதவி விலகினா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அமைச்சர் வரப்போறார். அமைச்சர்களை மாற்றுறதால என்ன வரப்போகுது? ஒன்றுமில்லையேன்னு. யாழ்ப்பாணத்தில் ஒரு குடும்ப தலைவர் ஒருவர் 3 பிள்ளைகளின் தந்தை ரயிலுக்கு முன்னால பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்த ஒரு
துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. என்னென்று சொன்னால், அவருக்கு வந்து 42 வயது. அவருக்கு வந்து நீண்ட காலமாக கேன்சர், புற்றுநோய் வருத்தம் இருந்திருக்குது. அப்போ அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருக்கார். இருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் வந்து அவரால் இயலாமல் போயிட்டுது. எனவே அந்த வலி காரணமாக அந்த வலியை தாங்க முடியாமல் தான் அவர் வந்து ரயிலுக்கு முன்னால் பாஞ்சு தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் வந்து நேற்று நடந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் கச்சேரி அடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கடவைக்கு பக்கத்தில் தான் அவர் பாஞ்சிருக்கிறார். அவருடைய பேர் வந்து கொழும்புத்துறையைச் சேர்ந்தவர். அவருடைய பேர் வந்து தங்க வடிவேலு பிரபாகரன் என்றதான் அவருடைய பேர். 42 வயதுடைய நபர், குடும்பத் தலைவர், 3 பிள்ளைகளின் தந்தை. அந்த நோய் தீவிரம் காரணமாக அதை தாங்க முடியாமல் ரயிலுக்கு முன்னால் பாய்ந்திருக்கிறார்.